ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கூர்மயோகம். ஒரு புரிதல். உபயோகங்கள் பலவற்றை நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒரு யோகம் தான் கூர்மயோகம். இந்த கூர்ம யோகத்திற்கான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் நாம் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 வீடுகளில் தொடர்ச்சியாக 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 வீடுகளில் தொடர்ச்சியாக ஆட்சி பெற்ற, உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்தால் உங்களுக்கு கூர்மயோகம் ஏற்படும். புரியுதுங்களா? இவர் உங்கள் லக்கண எதிரி. அப்போ 6ஆம் இடங்கிறது நமக்கு எதிரி வீடு தான். அங்கே ஆட்சி பெற்ற கிரகம் அமர்ந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த 3 வீடுலையும் ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது உச்சம் பெற்ற கிரகமோ அமர வேண்டியது அவசியம். சில நிலைகளில் 2 வீடுகளில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்து ஒரு வீட்டில் அதிநட்பு பெற்ற கிரகம் அமர்ந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். இது 75% வேலை செய்யும். இன்னும் சில இடங்களில் ஒரே ஒரு வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்து மீதி 2 வீடுகளில் அதிநட்பு பெற்ற கிரகங்கள் அமர்ந்தாலும் அப்போவும் இந்த யோகம் வேலை செய்யும். ஆனால் 6, 7, 8 தொடர்ந்து கிரகம் இருக்கணும். இந்த அமைப்பில் ராகு கேதுகள் உள்ள நுழையக்கூடாது. சப்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 பேருக்கு தான் இந்த வலிமை உண்டு. திரும்ப இந்த விதியை பூரா சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். உங்கள் லக்னத்திற்கு 5, 6, 7ஆம் இடத்தில், உங்கள் லக்னத்திற்கு 5, 6, 7ஆம் இடத்தில் வலுக்கொன்ற கோள்கள் அமையணும். வலுப்பெற்ற கோள்கள். இதில் ஒருத்தராவது ஆட்சி உச்சம் அடைஞ்சிருக்கணும். ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் மீதி 2 வீடுகளில் வலுவான கோள்கள் அமர்ந்தால், அதாவது அதிநட்பு நிலையில் அமர்ந்தால் 50% கூர்மயோகம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இங்கே சனியோ சுக்கிரனோ யாராவது ஒருத்தர் அமர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். அடுத்த 6ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. இந்த வீட்டில் ஆட்சி பெற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே செவ்வாய் மட்டும்தான். 7ஆம் இடம் குருவோட வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார். இங்கே அதிநட்பு பெறது 2 பேர், சூரியன் ஒருத்தர், செவ்வாய் ஒருத்தர். இவங்க 2 பேர் அதிநட்பு நிலையில் இங்கே இருப்பாங்க. அப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, கூடவே புதன் இருக்கார் லக்னாதிபதி. 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி, 7ஆம் இடத்தில் குரு ஆட்சி. இப்போ 5, 6, 7 வலுத்துருச்சுங்களா? இதுதான் கூர்மயோகம். புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இதில் 3 வீட்டிலையுமே வலுவான கோள்கள் அமருது. ஒரு கும்பலக்கண ஜாதகம். இவருக்கு 5ஆம் இடம் புதனுடைய வீடு. இந்த வீட்டில் ஆட்சி பெறதுக்குன்னா ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் பவர் உண்டு, அவர் புதன் மட்டும்தான். 5ஆம் இடத்தில் புதன். 6ஆம் இடத்துல குருவோ சந்திரனோ, இவங்க 2 பேருமே பவர் அடைவாங்க. குரு அல்லது சந்திரன் 2 பேருமே வலுவான ஒரு நிலையை அடைவாங்க. அப்போ குரு இருக்காருன்னு வச்சுக்குவோம். 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி, 6ஆம் இடத்துல குரு உச்சம். 7ஆம் இடம், இந்த வீட்டில் அதிநட்பு செவ்வாய் பெறுவார். இங்கே ஆட்சி பெறுறதுக்கு சூரியன் உட்காரணும். 5ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா 7ஆம் இடத்துல சூரியன் வராது. ஏன்னா புதனும் சூரியனும் 2 வீடுகளுக்குள்ளே தான் இருக்க முடியும். அப்போ 7ஆம் இடத்துல அதிநட்பு செவ்வாய் பெறுகிறார். இதுவும் ஒரு கூர்மயோக ஜாதகம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75% வேலை செய்யும். முதல்ல சொன்னது 100% வேலை செய்யும் மிதுன லக்னத்துக்கு. ஏன்னா அதில் 5, 6, 7 3 வீடுகளிலும் ஆட்சி பெற்ற வலுவான கிரகங்கள் இருக்குது. 2வது சொன்னதில் 2 வீடுகளில் வலுவான கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் அதிநட்பு பெற்ற கிரகம் இருக்குது. சரியா? இப்போ 3வது ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு தனுசு லக்ன ஜாதகம். இவருக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவார், சூரியன் உச்ச வலிமையை பெறுவார். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. இங்கே இவருக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். செவ்வாயும் வலுவாக இருக்கார், சூரியனும் வலுவாக இருக்கார். 6ஆம் இடத்துல புதன். 6ஆம் இடத்துல புதன், இது அவருக்கு அதிநட்பு வீடு. 7ஆம் இடத்துல சுக்கிரன், இவருக்கும் இது நட்பு வீடு தான், அதிநட்பு வீடு. இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் வருது. இப்போ இந்த 3 வீடுகளில் ஒரு வீட்டில் 2 பவர்ஃபுல்லான கிரகம். 5ஆம் இடத்துல 2 பவர்ஃபுல்லான கிரகம். இதில் இவங்க 2 பேரும் லக்ன சுபர்கள் வேறு. 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம், 7ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம், இருவரும் அதிநட்போடு இருக்காங்க, பரிவர்த்தனை யோகத்தை எடுக்கிறாங்க. இதுவும் கூர்ம யோகம் தான். புரிஞ்சுதுங்களா?
ஸோ கூர்ம யோகத்தினுடைய விதி 5, 6, 7ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள்கள் அமர்வது. 3 இடத்துலையுமே ஆட்சி உச்ச கிரகங்கள் அமர்ந்துட்டா முதல் தரமான ராஜயோகம். 2 இடங்களில் அமர்ந்தால் 75% 2ஆம் நிலை ராஜயோகம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் வலுவான கோள்கள் அமர்ந்து மீதி 2 வீட்டில் அதிநட்பு கோள்கள் அமர்ந்தா 3ஆம் நிலை ராஜயோகம். இது 50%. சரி, இந்த யோகம் என்ன செய்யும்? தைரியம், திடகாத்திரம், முயற்சியில் வெற்றி, எதற்கும் அஞ்சாமை, துணிவுடன் முன்னேறுவது, நீண்ட ஆயுள் அனைத்தையும் தரக்கூடியது. சாதுர்த்தியமாக, சாமர்த்தியமாக வாழ்க்கையில் வெற்றி பெறும் அமைப்பு கொண்டவர்கள். உலகை தாங்கி பிடித்தது போல் இவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களை தாங்கி பிடிப்பார்கள். கூர்ம அவதாரத்தினுடைய இதே பார்த்திங்கன்னா, அந்த பூமியை தொலைச்சிட்டு போய் பூமிக்கு அடியிலிருந்து மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் கூர்மம் பூமியை தாங்கி பிடிச்சிருக்கும். அந்த சாமி சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அது மாதிரி தன்னை சார்ந்தவர்களை, உறவுகளை, நண்பர்களை தாங்கி பிடிக்கும் சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. கீழே விழுகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்கும். எதுலேயுமே ஒரு நுணுக்கம் இருக்கும். அதீத புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தனது புத்தி சாதுர்த்தியத்தாலேயே வாழ்வின் மிக பெரும் வெற்றிகளை பெறும் யோகியதை இருக்கும். இந்த தொடர்ந்து கிரகங்கள் இருக்கிறது ஒரு மாதிரி கிரக மாளிகை யோகம். 4 வீடில் கிரகம் தொடர்ந்து இருந்தாலே அது ஒரு யோகம்தான். இதில் 3 வீடுகளில் இருக்கும், ஆனால் 3மே பவரில் இருக்கும். இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ராகு கேதுகள் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த யோகம் கிடையாது. அவங்க 5 டிகிரிக்குள்ளே ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கிரகத்தின் பவரெல்லாம் போயிடும். ஸோ அதனால் ராகு கேது சம்பந்தப்படாமல் 5, 6, 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்வது, அவர்களில் இருவரேனும் வலுத்திருப்பது, மூவரும் வலுவான நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பது. இதில் ஒருத்தராவது பவரில் இருக்கணும். அப்போ தான் யோகங்கிற லெவலுக்கு அது வரும். இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வெற்றியாளர். தொடர் முயற்சிகளால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய தகுதி கொண்டவர். வாழ்வியலில் முன்னேற்றங்களை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்தவர்களையும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை உடையவர். துணிகர செயல்களை செய்பவர். எதற்கும் அஞ்சாமை என்கின்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக உடனே ஒரு முரட்டுத்தனமாக எல்லாத்தையும் அணுகிறதுன்னு அர்த்தம் இல்லை. புத்திசாலித்தனமாக அமர்வாங்க. கூர்மையான புத்திசாலித்தனம் என்பது இவர்களிடத்தில் இருக்கும். இந்த கூர்மையான புத்திசாலித்தனம் இவர்களை வாழ்க்கையில் மற்றவர்களை விட ஒரு படி அதிகமாக முன்னேறச் செய்யும். நல்ல ஆயுள் பலம் இருக்கும். உடல் திடகாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும். எளிதில் நோய்வாய்ப்படவே மாட்டார்கள். அதே மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படவும் மாட்டாங்க. வீர தீர செயல்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்புடன் மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் பாக்கியவாதிகள். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தகுதி கொண்டவர்கள். அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் யோக்கியதையுடையவர்கள். அரசியல் அமைப்பை சீர்திருத்தும் வழிவகை செய்பவர்கள். மேலும் அரசாங்கத்தினால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள். சுற்றம், நட்பு அனைத்தும் சிறப்புடன் இருக்கும் தகுதி கொண்டவர்களாக இருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய புரிந்து கொள்ள முடியாத விதிகள் உண்டு. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலுவாச்சுன்னா கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிச்சா அதோடு சேர்ந்து இந்த 5ம் 7ம் வலுவாகும்போது அது நல்லதாக மாறுது. இதுதான் சூட்சமம். நம்ம பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் இந்த மாதிரியான நிறைய நுணுக்கமான விஷயங்கள் உள்ளே இருக்கத்தான் செய்யும். ஒருவர் ஏன் வெற்றியாளராக திகழ்கிறார், ஒருவர் வலுவான கோள்கள் அமைந்தும் ஏன் பெரிய வெற்றியாளர்களாக இல்லைங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு நீங்களே கேட்கும்போது தான் இந்த சூட்சமங்கள் அனைத்தும் பிடிபடும். புரியுதுங்களா? அப்போ இந்த 6, 5, 6, 7 இந்த வீடுகளில் வலுப்பெற்ற கோள்கள் அமர வேண்டியது அவசியம். இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு கடகலக்கண ஜாதகம். இவங்களுக்கு 5ஆம் இடம் செவ்வாயின் வீடு. இங்கே செவ்வாய் மட்டும் தான் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். 6ஆம் இடம் குருவுடைய வீடு. இங்கே குரு, செவ்வாய், சூரியன் 3 பேரும் பவரில் இருக்கலாம். 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. இங்கே செவ்வாயும் சனியும் அதிக வலு கொண்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதனும் சுக்கிரனும் அதிநட்பு வீடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடகலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ல் இருந்தாலும் யோகம்தான், 6ல் இருந்தாலும் யோகம்தான், 7ல் இருந்தாலும் யோகம்தான். 3 பேரும் வந்துடுதுங்களா? ஏன்னா 5ல் இருந்தால் ஆட்சி வலு, 6ல் இருந்தால் அதிநட்பு வலு, 7ல் இருந்தால் உச்ச வலு. இதுதான் அமைப்பு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் அதிக வலுவோடு இருப்பது அல்லது சூரியன் அந்த இடத்துல அதிக நட்போடு இருக்கிறதும் இவங்களுக்கு சிறப்பு. 7ஆம் இடத்துல சனியும் அமரலாம், செவ்வாயும் அமரலாம், புதனும் அமரலாம், சுக்கிரனும் அமரலாம். இது ஒரு சிறப்பு. ஸோ ஒரு யோகங்கள் கிடைக்கப் பெறுவதில் கூட அந்த சரலக்கணங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான தன்மையை கொடுக்கின்றன என்பது தான் இதனுடைய ஒரு சூட்சம். கடகலக்கணம் முதன்மையான ராஜயோக லக்கணம்னு நம்ம அடிக்கடி சொல்கிறதுக்கான சூட்சமும் இதுதான். புரியுதுங்களா? 5, 6, 7ஆம் இடத்துல அதிக கோள்கள் வலுவாக அமரக்கூடிய யோகிதைகள் இவங்களுக்கு நிஜமாகவே கிடைக்கும்.
அந்த யோகம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் அதிநட்பு வீடு தான். விருச்சிகத்தில் குருவுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான பவர். ஏன்னா அது ஒரு நிலைத்த வீடு, வியாழவட்டம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் இதுவும் வரக்கூடிய. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5, 6, 7ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள்கள் அமரப்பெறுவது இந்த கூர்ம யோகமாகும். கூர்மதிக்கும் துணிகர செயல்களுக்கும் பொருளாதார வெற்றிக்கும் மற்றவர்களை தாங்கி பிடிப்பதற்கும் வழிகாட்டிகளாக செயல்படுவதற்கும் நீண்ட ஆயுள் கொண்டதற்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்டதற்கும் இந்த யோகம் உங்களுக்கு பலனளிக்கும். அதே மாதிரி ஒரு செயலை வீர தீரத்துடன் செய்து முடிக்கும் தன்மை கொண்டவங்களை இவங்களை நம்பி எந்த காரியத்தை வேணாலும் ஒப்படைக்கலாம். அதை ஒப்படைச்சிட்டோம்னா என்ன நடந்தாலும் சரி கண் துஞ்சாது முடிச்சு வைப்பாங்க. தூக்கத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க, செஞ்சு முடிப்பார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்திறன் இருக்கும். இங்கே செயல்திறன் தான் மெயினான கான்செப்ட். பொதுவாக கண்டினியூவாக 3 வீடுகளில் நிறைய கிரகங்கள் இருக்கிறத சூழயோகங்கிற ஒரு அடிப்படையிலையும் அது வரும். 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் 3 வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. சப்த கிரகங்கள் 7 பேருமே 3 வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறதும் கூட சூழயோகங்கிற ஒரு அடிப்படையிலையும் வரும். ஸோ அந்த அமைப்பும் இதில் வெற்றிகரமான செயல்திறனை உடையதாகும். பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்லிடலாம். கூர்ம யோகம் உள்ளவர் யார்? பராக்கிரமசாலி. பராக்கிரமம்னா என்ன? எதையும் செய்து முடிக்கும் தகுதி உடையவர். அந்த தகுதியை கிரகங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். லக்னம் இங்கே மறைமுகமாக வலுப்பெற்றுவிடும், தனஸ்தானம் வலுப்பெற்றுவிடும், சுப விரயஸ்தானம் வலுப்பெற்றுவிடும். அதனாலேயே இந்த ஜாதகர்கள் செயற்கரிய செயலை செய்து வாழ்வியலில் வெற்றிகளை குவிப்பார்கள். மறுபடியும் அந்த விதியை சொல்லிடுறேன். 5, 6, 7ஆம் இடத்தில் சுபக்கோள்கள் அமரணும். அதாவது ஆட்சி, உச்சம் அல்லது குறைந்தபட்ச அதிநட்பு நிலையில் அமரணும். 3 வீட்டிலே அமர்ந்தவன் 100% யோகக்காரன். 2 வீடுகளில் மட்டும் அமர்ந்து ஒரு வீட்டில் அதிநட்பு கிரகம் மட்டும் அமர்ந்தவர் 75% யோகக்காரர். ஒரே ஒரு வீட்டில் வலுவான கோள் அமர்ந்து மீதி 2 வீடுகளிலையும் அதிநட்பு கிரகங்கள் அமர்ந்தவர்கள் 3ஆம் நிலை யோகக்காரர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.